ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இந்த தீபாவளிக்கு வெல்லம் வச்சு ரவா லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அது வறுக்காத ரவை தான், பச்சையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு desiccated கோகோனட் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அது மாதிரி செய்யுங்க. ஏன்னா நம்ம இந்த தேங்காய் போட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மலான தேங்காய்னா நம்ம வறுத்துட்டு போடணும். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2 உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். கொஞ்சம் அவ்வளோ பால் நம்ம சேர்க்க போகிறதில்ல, தேவைங்கிற அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த ரவையை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப குறன்னு இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ரொம்ப பவுடராக்க வேணாம், 2 சுற்றினா போதும். அப்புறம் வெல்லத்தை நான் மண்டை வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி இருக்குல்ல, அதை நல்லா இந்த கேரட் சீவுறதுல சீச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோ வெல்லமும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தான் வேணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக இல்லாட்டி தட்டி நச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் போடுறது தான் நல்லது உடம்புக்கு ஜீனியை விட. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். மொத்தமே எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு. முந்திரி பருப்பை போட்டு ஒரு 2-3 கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது உடனே பொரிஞ்சு வந்துடும். வந்த உடனே நம்ம செவந்து வந்த உடனே எடுத்துடணும். கறி போயிடாமல் பார்த்துக்கணும். இப்போ அது 2ஐயும் மட்டும் வேறு ஒரு பவுலில் இல்லாட்டி பிளேட்டில் அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை மட்டும் எடுத்துருக்கேன். அந்த நெய் அதிலே இருக்குது. இப்போ பாருங்கள், ரவையை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். அந்த ரவை நம்ம அரைச்ச ரவையை அந்த நெய்யிலே நம்ம முந்திரி பருப்பு வறுத்த நெய் இருக்குல்ல, அதிலே போட்டு நல்லா கிண்டி நல்லா செவந்து வர்ற அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும் ரவை, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நம்ம வச்சுருந்த அந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்தாச்சு. ஏலக்காய் பவுட்ரு இல்லைனாக்கா நீங்கள் ரவையை அரைக்கையிலே அதில் ஒரு 2 ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த desiccated கோகோனட் இருக்குல்ல, அதையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்கள் நார்மலான திருகின தேங்காய் சேர்க்குறதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம அந்த தேங்காயை போட்டு கிண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரவையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கீழே எடுத்துகிட்டேன் நான் அடுப்பை விட்டு. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க வெல்லத்தை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 கைப்பிடி அளவு தான் போடுறேன். 2 பிடிச்ச பிடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு தான் போட்டேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கப்பு கிட்ட வந்துச்சு வெல்லம். அப்புறம் வறுத்து வச்சுருந்தேன் அந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை அதோட சேர்க்குறேன். சேர்த்துட்டு 2 கிண்டி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க பாலை அதில் ரொம்ப ஊற்றக்கூடாது. லேஸாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். உருண்டையெல்லாம் உருட்டுற அளவுக்கு அந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம அதை இந்த மாதிரி கையை வச்சு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லம் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சிட வேண்டியதான். சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனிப்பு இது வெல்லம் சேர்க்குறது தான். ஜீனியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. எப்படி கலராகவும் இருக்குது பாருங்கள். நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா வறுத்ததுனால நல்ல கலராகவும் இருக்குது. இப்போ இது கிட்டத்தட்ட 20 உருண்டை வந்துச்சு எனக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு எல்லோரும் வெல்லம் வச்சு ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.